நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பர்ஃபார்மன்ஸ்ல பாவம் வேணும்னா பாட்டினுடைய அர்த்தத்தை நம்ம பாடணும் டியூன்ல. இதை அனல் ஆகாஷ் பாவத்தோட பாடுவான். ஆனா விஜய் பிரகாஷ் இதை பாடும் போது எவ்வளவு தூரம் அர்த்தத்தை ஆழமா அவர் வழியில அனுபவிச்சு கொண்டு வர்றார், இதை நீங்க கேளுங்க. கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லோடச்சு வளர்த்த நீ, முள்ளு காட்டில் முளைச்ச தாயே, என்ன முள்ளு தேக்க விடல நீ. காடைக்கும் காட்டுக்குருவிக்கும் எந்த புதரிலும் இடமுண்டு, கோடைக்கும் அடிக்கும் குளிருக்கும் தாய் ஒதுங்கத்தான் இடமுண்டா. கரட்டு மேத்தையே மாத்துனா, அவ கல்ல புழிஞ்சு கஞ்சி ஊத்துனா. கரட்டு மேத்தையே மாத்துனா, அவ கல்ல புழிஞ்சு கஞ்சி ஊத்துனா. கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லோடச்சு வளர்த்த நீ, முள்ளு காட்டில் முளைச்ச தாய், என்ன முள்ளு தேக்க விடல நீ. காட்டுல வெத வெதப்பா, ஊனாங்கரட்டுல கூழ் குடிப்பா, ஆவாரங்குழையில கை தொடப்பா, பாவமப்பா. வேணி முள்ளிலவ விறகெடுப்பா, நாழி அரிசி வச்சு ஒலை எரிப்பா, உள்ள உண்ட மிச்சம் உண்டு உசுர் வளப்பா, தியாகமப்பா. கிழக்கு விடியும் முன்ன முழிக்கிறா, அவ உலக்க பிடிச்சு தான் திறக்கிறா, மண்ண கிண்டி தான் பொழைக்கிறா, உடல் மக்கி போக மட்டும் உழைக்கிறா. கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லோடச்சு வளர்த்த நீ, முள்ளு காட்டில் முளைச்ச தாய், என்ன முள்ளு தேக்க விடல நீ. தங்கம் தனி தங்கம் மாசு இல்ல, தாய்பால் ஒன்னில் மட்டும் தூசு இல்ல, தாய் வழி சொந்தம் போல பாசம் இல்ல, நேசம் இல்ல. தாய் கையில் என்ன மந்திரமோ, கழியில் ஒரு நெய் ஒழுகும், காஞ்ச கருவாடு தேன் ஒழுகும், அவ சமைக்கையில. சொந்தம் 100 சொந்தம் இருக்குதே, பெத்த தாய் போல ஒண்ணு நினைக்குதா, சாமி 100 சாமி இருக்குதே, அட தாய் 2 தாய் இருக்குதா. கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லோடச்சு
வளர்த்த நீ முள்ளு காட்டில் முளைச்ச தாயே என்ன முள்ளு தேக்க விடல நீ தென்மேற்கு பருவக்காற்று படத்திற்காக என்.ஆர். ரகுநந்தன் சார் அவருடைய இசையமைப்பில் வைரமுத்து சார் எழுதின பாடல். அண்ட் இந்த பாடலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விருது அவருக்கு கிடைச்சது. அண்ட் அந்த பாடல் வந்து ரொம்ப அழகாக வந்து பாடிருக்கீங்க சார். இந்த நம்ம தம்பி எப்படி பாடினார் நீங்கள் சொல்லுங்கள். நேச்சுரலாகவே வந்து இந்த பாட்டு பாடும்போது ஒரு தாய் அப்பாக்காக பாடும்போது ஐ திங்க் ஒரு நேச்சுரலாகவே ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் ஹீஸ் ரியலி டன் அ கிரேட் ஜாப். அண்ட் நேற்றுக்கு ரிஹர்சல் பண்ணும்போது I felt that he's emoting it so beautifully and எனக்கு வந்து இவன் கூட பாடுறது வந்து I really enjoyed singing it. Wonderful singing. Thank you Vijay, thank you very much. Thank you. Do join me. So நம்மளுடைய judges உடைய comments என்ன அப்படினு கேட்டிடலாம். சித்ராமா. அனில் முன்னாடி இதில் பாடினதை விட மச் பெட்டர். கரெக்டாக பாடினீங்க. பல்லவி மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு நீங்கள் வார்ம் அப் ஆகலைன்னு தோணுச்சு. அதர்வைஸ் சரணம் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல இமோஷன் கொடுத்தீங்க. உங்களுக்கு உங்கள் அம்மாவோடு இருக்கிற அந்த பாசம் பூரா அந்த சிங்கிங்கில் வந்தது வெளியில். காட் பிளஸ் யூ. ஆனால் ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த பாட்டுக்கு என்ன டைனாமிக்ஸ் தேவையோ, என்ன ஸ்பிரிட் தேவையோ அது ரொம்ப தாராளமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. வெரி வெல் டன். ஆனால் ஆகாஷ், சில பாட்டு நமக்கு வந்து அது எதுக்காக அந்த சாங் வந்து நம்ம வாய்ஸில் நல்லா வருது, எந்த பாட்டு சுமாராக வருதுன்றது தெரிஞ்சால் எல்லாமே நல்லா பாடுவாங்க. பட் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நெக்ஸ்ட் அதோட எமோஷனும் ஜாயின் ஆகணும். அந்த பாட்டு மேலே ஒரு ஆர்வம் இருக்கணும். அது மூணு கலந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இன்றைக்கி நீங்கள் வந்து எஸ்பெஷலி 2 சரணம் பல்லவி கூட சொல்ல மாட்டேன் நான். அந்த 2 சரணத்தில் நீங்கள் வந்து ஒரு சூப்பர் சிங்கர் விஜய் பிரகாஷ் சாரோட இணைந்து ஈக்குவலாக பாடுறதுக்கு முயற்சி செஞ்சதுக்கே உங்களை பாராட்டணும். ரொம்ப நல்லா வந்தது. அந்த 2 சரணத்துக்காகவே உங்களுக்கு ஷவர். நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். இந்த பயணத்துல எப்போ அம்மா சம்பந்தப்பட்ட பாட்டு வந்தாலும் அனில் ஆகாஷ் neils it. ஏன்னா அது வந்து சரி அம்மா பத்தி பாடுறோம், அதனால we should not let her down, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா உங்களுடைய மைண்ட்ல? கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃபர்ஸ்ட் கேட்குறப்ப நான் ரொம்ப அழுதுட்டேன். இந்த வேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சாமி 100 சாமி இருக்கலாம், ஆனால் தாய் 2 தாய் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. எங்கள் பாட்டி இதை கேட்டு ரொம்ப அழுது. இன்ஃபேக்ட் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவை எப்படி வளர்த்தாங்களோ அதெல்லாம் இந்த பாட்டாக இருக்குன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ நைஸ். சில பாடல்கள் வந்து நம்ம கேட்கும்போது நமக்குன்னு எழுதின மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அம்மா ப்ராப்ளி ஷி ஃபெல்ட் தட் வே. அம்மா உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசணுமே. அனில் ஆகாஷோடைய சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 பயணமே நிறைய அப்ஸ் அண்ட் சில சர்க்கிள்கள் இருக்கு. போன சுற்று இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நடுவர்கள் சொன்னாங்க. பட் இந்த ரவுண்ட்ல வந்து ஹீஸ் பவுன்ஸ்ட் பேக். சாக்லேட் ஷவர் கிடச்சிருக்கு. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவர்கிட்ட? இது வந்து சேர மிதிச்சு நமக்கெல்லாம் சோறு போடுற விவசாய கூலி பெண்களோட பாட்டு. ஆக்சுவலி ஒரு தாய்மை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தாய்மை. நானும் பொது மேடைகளில் பெண்களுக்காகலாம் பல பாடல்கள் பாடியிருக்கேன். அந்த பெண்கள் தான் எனக்கு ஞாபகம் வர்றாங்க. என்ன ஞாபகம் வரல, அதுக்குள்ளே நான் வந்து கரைஞ்சிட்டேன், அவ்வளோதான். ஆகாஷ் நான் அதெல்லாம் தாண்டி அந்த பெண்களுக்கான உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்களுக்கான சமர்ப்பணமும் அந்த பாட்டை பார்க்குறதுனால என்னால் வந்து இது திருப்பி என்னை ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த சூழலில் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படி அந்த அளவுக்கான ஒரு பாட்டு. இந்த கம்போசிஷன், அந்த லிரிக்ஸ் வைரமுத்து சார், என்னோட கிரேட்டஸ்ட்டு சிங்கர் சார், விஜய் டிவி எல்லாருக்கும் வந்து உண்மையிலுமே இதை வந்து நான் ஒரு பெரிய நன்றியாக சமர்ப்பணம் பண்ணுறேன். நன்றி.